நான் வந்து கிராமத்துலேருந்து தான் வந்தேன். எனக்கு இந்த கலைகள் பற்றியெல்லாம் தெரியாது. ஸோ எங்கள் மாற்றோட மையத்திலிருந்து அண்ணாங்க அப்புறம் காளீஸ்வரன் ஐயா தான் எங்களுக்கு இந்த கலைகள் எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது மூலியமாக நான் வந்து எல்லா கலைகளும் கற்றுட்டு வரேன். எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி எல்லா கலைகளும் எல்லா கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்துலையும் இந்த கலைகள் பற்றி ஒரு பாடமாக நடத்தினா எல்லா கலைகளும் அழிஞ்சு போகிறதெல்லாம் மீட் எடுக்கலாம். ஸோ இந்த கலைகளை எல்லாரும் கற்றுக்கணும். நாட்டுப்புற கலைக்கும் இப்போ வந்து பரதநாட்டியம் கிளாசிக்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கலையை வந்து ஒரு வேற்றுமையாக தான் பார்க்குறாங்க. இப்போ வந்து ஃபோக் ஆர்டிஸ்ட்னு பார்த்தா நாட்டுப்புற கலைஞர்கள்னு பார்த்தா ஒரு துணி மாற்றுறதுக்கு கூட ஒரு இடம் இருக்க மாட்டேங்குது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வந்தமா வண்டி விட்டு இறங்கணுமா வண்டிக்கு பக்கத்துலேயே மாற்றிங்க அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ஃபோக் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு மரியாதை செய்யணும். ஏன்னா தமிழ் மண்ணின் கலைகள். இதை வந்து இந்த கலையை ஜாதியாக பார்க்காம ஒரு கலையாக பார்க்கணும், ஒரு மனிதநேயமாக பார்க்கணும். ஏன்னா கலை வந்து எல்லாருக்கும் பொதுவானது. கண்டிப்பாக அந்த நீங்கள் ஏன்னா மீடியாவால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் இந்த இது வந்து எல்லா ஊருக்கும் இதை வந்து பரப்பணும். நம்மளுடைய கலைகள் மண்ணின் கலைகளை ஜாதியாக பார்க்காம கலைகள் யாவும் மக்கள் விடுதலைக்கு டாக்டர் அம்பேத்கர் புரட்சியாளர் சொன்னது போல எல்லோரும் ஒற்றுமையாக அந்த கலையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.